செய்தியாளர்கள் கூட்டத்தில் திரு நாராயணசாமி பேசி வருகிறார். அதன் நேரலை காட்சியை தற்போது பார்ப்போம். புதுவை மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர்களும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற கட்சி தலைவராக இருக்கின்ற திரு சிவா அவர்களும் துணைநிலை ஆளுநரை சந்தித்து புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோருகின்ற கடிதத்தையும் 15 காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை ஏகமனதாக சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்ததனுடைய கடிதத்தையும் அந்த தீர்மான நகலையும் அதேபோல புதுவை பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் என்னை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்ததற்கான கடிதத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மரியாதைக்குரிய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்த ஆதரவு கடிதத்தையும் அத்தோடு இணைத்து நான் புதுவை மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையில் ஆட்சி அமைப்பதற்கு எங்களை அழைக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் அவர்களை கேட்டுக்கொண்டேன். துணைநிலை ஆளுநர் அவர்கள் அந்த கடிதத்தை பெற்று புதுவை மாநிலம் யூனியன் பிரதேசமாக இருக்கின்ற காரணத்தால் மத்திய உள்துறை அமைச்சரகம் குடியரசுத் தலைவர் அனுமதியோடு தான் ஆட்சி அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும். ஆகவே அவர்கள் உள்துறைக்கு அதை அனுப்பி அவருடைய ஒப்புதல் பெற்று ஆட்சி அமைப்பதற்கான எங்களுக்கு அவர்கள் அந்த உரிமை கடிதத்தை கொடுப்பார்கள். இதற்கிடையில் இன்றைய தினம் நானும் மரியாதைக்குரிய கட்சித் தலைவர் நமச்சிவாயம் அவர்களும் மற்றும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முதலமைச்சர் அவர்கள்லாம் டெல்லியில் இருக்கிறாங்க. எல்லோரும் சென்று அன்னை சோனியா காந்தி அவர்களை சந்தித்து புதுவை மாநிலத்தில் யார் யார் எந்தெந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சராக வருவதற்கு அவர்களுக்கு எப்படி அன்னை சோனியா காந்தி அவர்கள் யார் யாரை நியமிக்கிறார்கள் என்று அவருடைய அன்னை சோனியா காந்தியுடைய பரிந்துரையோடு துணைநிலை ஆளுநரிடம் அந்த கடிதத்தை கொடுப்போம். அதற்கு பிறகு பதவியேற்பு விழா நடைபெறும். திமுக அமைச்சர் பதவியில் ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இது சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்களும் மரியாதைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்களும் இது சம்பந்தமாக பேசி முடிவெடுப்பார்கள்.